உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த அரசு கிட்டத்தட்ட 90 நாட்களை கடந்து முடிஞ்சிருக்கு. 3 மாத காலம் முழுமையான ஆட்சி அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. பல சுவாரஸ்யமான விஷயங்கள், நல்ல புதிதான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு. பட் சின்ன சின்ன விஷயங்களை நாம சுட்டி காட்ட வேண்டியதும் இருக்கு. நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பை பத்தி விவரமா பேச போறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்றேன், சரியா இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷோட செயல்பாடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. சேகர் பாபுவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதை கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனா நேற்று இந்த கோவில் அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழுவுக்கு தலைவரா அர்ச்சனா கல்பாத்திய நியமிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர், சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம் அந்த குடும்பத்தை சேர்ந்த அர்ச்சனா கல்பாத்தி. பிகில் படத்துக்கெல்லாம் இவங்க தான் ப்ரொடியூசர். ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவரோட அரசாங்கத்துல யார் யாரை எந்தெந்த துறைகளுக்கு பதவிகளுக்கு நியமனம் செய்யணும் அப்படிங்கிற முழு அதிகாரத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கான முழு அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அதை நம்ம குரலா சொல்லிட முடியாது. ஆனா இதுக்கு பதிலா இதை மாத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நேற்றைய நியமனம் என் கண்ணில் பட்டுச்சு. இப்ப நீங்க திமுக ஆட்சி காலகட்டத்துல அவங்கள சார்ந்தவங்களை கூப்பிட்டு எல்லா பொறுப்புலையும் போட்டுப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் செய்யறாங்க. ஆனா அதை மக்கள் பாராட்டுற மாதிரி செஞ்சா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், கோவில் அறங்காவலர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவர்களை நியமிக்கக்கூடிய குழுவுக்கு தான் அர்ச்சனா கல்பாத்தி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. எந்த வேலையை எவன் முடிப்பான்னு கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலையை அவங்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த அர்ச்சனா கல்பாத்திக்கு பதில் ஆன்மீக சொற்பொழிவாளர் தேச மங்கையர்கரசிகிட்ட கொடுத்திருந்தா எப்ப இருந்திருக்கும்? மக்களாகிய நீங்க யோசிச்சீங்க. ஏன்னா இப்ப அர்ச்சனா கல்பாத்தி அப்படிங்கிறவங்க ஒரு கோடீஸ்வர குடும்பம், ஒரு பிசினஸ் குடும்பம். ஆனா மறுபக்கம் தேச மங்கையர்கரசி ஆன்மீகத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு நபர். அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம ஒன்னும் அவங்களுக்கு புகழாரம் சூட்ட வேண்டியதில்லை. ஏன்னா பெரியோரை வியத்தலும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால நம்மளை விட அவங்களாம் பெரிய மனிதர்கள். அவங்கள நாம ஒண்ணு வியந்து பாராட்டினா அது நல்லாவும் இருக்காது. அந்த மாதிரி நபர்கிட்ட கொடுத்திருந்தா இந்த கோவில் அறங்காவலர்கள் எப்படி நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க? ஒரு கோவில்னா என்ன, பூஜைன்னா என்ன, புனஸ்காரம்னா என்ன, வரலாறுனா என்ன, ஆன்மீகம்னா என்ன, எல்லாமே தெரிந்த ஒரு நபர், விரல் நுனியில விவரங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தேச மங்கையர்கரசி. அந்த மாதிரியான நபரை இந்த மாதிரியான பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருந்தா ரமேஷ் தேச மங்கையர்கரசி, இந்த காம்போ அறநிலையத்துறை எங்க கொண்டு போய் நிறுத்திடுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அர்ச்சனா கல்பாத்திய நான் குறைச்செல்லாம் சொல்லல, அவங்க தப்பானவங்க எல்லாம் சொல்லல. ஆனா ஆன்மீகத்துல பெரிதா ஈடுபாடு இல்லாதவர்கள், அவங்க எல்லாம் ஒரு பெரிய செல்வந்தர்கள், கடமைக்கு கோயிலுக்கு போறவங்க. ஆனா கோயிலுக்கு போறதே வாழ்நாள் கடமையா, இன்னும் சொல்ல போனா இறைபணியே தன்னோட வாழ்நாள் கடமையா எடுத்திருக்க தேச மங்கையர்கரசியோட நியமனம் இதுல இருந்திருந்தா இந்த ரமேஷ் மங்கையர்கரசி காம்போ அப்படிங்கிறது அறநிலைத்துறையோட ஒரு பொற்காலமா இருந்திருக்கும். கொண்டாடி தீர்த்திருப்பாங்க மக்கள். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல சரியான நபரை போட்டாலே போதும். இப்ப ஒரு பக்கம் ரமேஷ், இன்னொரு பக்கம் தேச மங்கையர்கரசி. அறநிலைத்துறையை பத்தி முதலமைச்சர் ஏதாவது கவலைப்படணும்னு தேவை இருக்கா? எந்த தேவையுமே கிடையாது. ஒருத்தரும் நாக்கு போல பல்லு போட்டு பேச முடியாது. அழகா நடக்கும். அது மாதிரி ஒரு வாய்ப்பை கோட்டை விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே இந்த அரசு மேல கோபத்துல இருக்காங்க. என்ன சொல்ல போனா அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்களே திமுக வாக்காளர்கள். ஆனா இந்த முறை நீங்க தபால் ஓட்டுலயே அதிக வாக்குகளை அறுவடை செய்தது தமிழக வெற்றி கழகம். இப்ப எல்லா ஆசிரியர்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப ஆசிரியர்கள் எல்லாம் கோபத்துல இருக்காங்க, இனிமேலாம் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, சென்சஸ் எடுக்கிற விவகாரங்கள் எல்லாத்துக்குமே ஆசிரியர்களை பயன்படுத்துறாங்க. இது காலங்காலமா நடக்கக்கூடியதுதான். பட் இந்த அரசு எல்லாமே கரெக்டா நடக்கணும்னு நினைச்சு அதிகபட்சமா வேலை வாங்குறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா இந்த குறைந்தபட்ச ஆசிரியர்கள் ஏற்கனவே பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு. அந்த பகுதி நேர ஆசிரியர்களை குறைந்தபட்சம் அவர்களுக்கான பணி நிரந்தரத்தை கொடுத்துட்டு அவர்களை கூட இந்த மாதிரி சென்சஸ் வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பயன்படுத்துறதால வகுப்புகள் கெட்டு போகுது. இதனால ஆசிரியர்கள் பணிச்சுமையால என்னப்பா டார்ச்சல் பண்றாங்கப்பான்னு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனா ஆசிரியரே இல்லை.
கேட்டா அங்க டியூட்டி இங்க டியூட்டின்ட்டு போறாங்க. மத்த நாள்ல டியூட்டி பார்த்தாலும் டியூட்டி நாட்கள்ல லீவ் போடுறாங்க. இது வந்து மாணவர்களுக்கு சிரமமா இருக்கு. ஆசிரியர்களோட அதிருப்தியவும் இந்த அரசு சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அரசு ஊழியர்களோட அதிருப்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வாக்குகள். அந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுங்க, இல்ல அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று திட்டத்தை அறிவிங்க, ரொம்ப காலமா போராடிக்கிட்டு இருக்காங்க, அவர்களை கூட பயன்படுத்திங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வரோட முகத்துல ஒரு 2 நாளா நல்ல சிரிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. சட்டசபையில கூட பாத்தீங்கன்னா பேரவை உறுப்பினர்களுடைய கேள்வி பதில் சுவாரஸ்யமா போகும்போதெல்லாம் நல்லா சிரிக்கிறாரு, ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா டிவி கேவினர் முட்டையே வேணாலும் கொடுத்திருந்தாலும் சரி, ஆனா இவர் இப்படியேதான் உட்கார்ந்துருப்பார். அது நமக்கே பாக்குறதுக்கு ஒரு அசூவையா இருந்தது. என்னையா அவ்வளவு சட்டசபையில நடக்குது, எங்கேயோ உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷனே இல்லாம உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி டிவி கேவினருக்கே உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா நம்ம தலைவரை நம்மளே பேசுறதா அப்படின்ட்டு உள்ளே புதைச்சிருந்திருப்பாங்க. அது அவ்வளவுதான். ஆனா இப்ப அதுல ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. சட்டசபையில உறுப்பினர்களோட பேச்சை கவனிக்கிறாரு. ஏற்கனவே கவனிக்காம இருந்தார் அப்படின்னு நான் அர்த்தத்துல வரல, கவனிச்சு அதற்கான ரியாக்ஷன் இல்லாம இருந்தார். பட் இப்ப அந்த பேச்சுகளை கவனிக்கிறது, அவர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத ரியாக்ட் பண்றது, இப்படி பல விஷயங்களை ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்கிறது விவாகரத்து வழக்கு வாபஸ் அப்படிங்கிறது தான். அதோட விஜய் வந்து அவரோட சகோதரி இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலயே. பல மேடைகள்ல அவரே சொல்லியிருப்பாரு, என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அவரோட தங்கச்சியோட மறுபிறவியா தான் தன்னோட மகளை பார்த்து இருந்திருக்காரு. காலத்தோட பிரச்சனை, அவங்க உள்ள பர்சனல், அது 1008 இருக்கும், அது குடும்ப விஷயம், அதுக்குள்ள நாம போக விரும்பல. அந்த பிரிவினை இருந்தது. நம்ம சில பேர்த்துக்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்றாங்க, என்னதான் சிஎம்மாக ஆயிட்டாலும் இந்த நேரத்துல தன்னோட மகள் இல்லையே அப்படிங்கிற, மகன் இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு குடும்பத்துக்குள்ள எல்லாமே சுமூகமா பேசி தீர்க்கப்பட்டுச்சு. முதல்வர் தன்னோட குடும்பத்தினரோட பேச தொடங்கிட்டாரு. அங்கதான் ஒரு கலை இழந்த முகம் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு உற்சாகம் மிக்க முதல்வர் விஜயா அவரை மாத்தி இருக்கு அப்படிங்கன்னு சொல்லப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். முதலமைச்சர் குடும்பம்னு இல்ல, எந்த குடும்பமுமே உலகத்துல பிரியக்கூடாது, ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவன் நானு. அதனால அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில ஒரு பெருத்த சந்தோஷம். முதல் குடிமகனுக்கு சந்தோஷம்னா ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்த முக்கியமான சப்ஜெக்டுக்கு வருவோம். அருண் ஐபிஎஸ் மீது சொத்து குவிப்பு வழக்கு நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்திருக்காரு. இதனால அருண் அவர்கள் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த வழக்கு முழுமையா விசாரிக்கப்படணும். அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரோட மனைவி ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், 2 பேருமே கிரேட் ஆபீசர்ஸ். இவங்களே இத்தனை கோடி சொத்தை அடிச்சு குவிச்சிருக்காங்க அப்படின்னா, அரசு ஊழியர் தாம்பேல ஒரு கிரவுண்ட் வாங்கினா கூட அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி ஆகும். இவ்வளவு கோடி சொத்தை குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, சொத்து குவிப்பு வழக்கு இவங்க மேல போட்டாங்கன்னா ரொம்ப தொக்கா மாட்டிக்குவாங்க. ஏன்னா பினாமி சொத்துகள். காலேஜ் படிக்கிற பொண்ணு, பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு அது பேர்ல நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்திற்கு ஒரு சிலர் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, தன்னோட பினாமி பணத்தையே தன்னோட மகளுக்கு கடனா கொடுக்க வச்சு அதையும் லாஸ் அப்படின்னு காமிச்சு இவங்க கணக்கு வழக்கை எப்படி டேலி பண்றாங்க பாருங்க. இப்ப அருண் பண்ணது தப்பு அடிச்சு நம்மளால சொல்ல முடியும். எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க கேட்கலாம். அருண் அவர்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் திமுக ஆட்சியில அவுத்து விட்டுருந்தாங்க, போய் யாரை வேணாலும் கெடி அப்படின்னு. அந்த அளவுக்கு உச்சபட்ச அதிகாரத்துல இருந்தாரு. உச்சபட்ச அதிகாரம். சவுக்கு சங்கர் மேல 2 குண்டாச அருணால போட முடிஞ்சது. ஒரு குண்டாச சுப்ரீம் கோர்ட் ரிவோக் பண்ணுச்சு, அடுத்த நாளே இன்னொரு குண்டாஸ் போற அளவுக்கு அதிகாரம் இருந்துச்சு. நீதிமன்றமாவது கருணாநிதி ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வச்சிருந்தாரு. அவ்வளவு பவர், எகத்தாலும். நான் தாண்டா ஸ்டாலின்லாம் என்ன நான் சொன்னா கேட்டுக்காரு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பலம் இருந்தது. சவுக்கு சங்கர் மேல கஞ்சா கேஸ் போட முடிஞ்சது, 2 குண்டாஸ் போட முடிஞ்சது. தேர்தல் ஆணையம் பணியை மாத்தி விட்டுருச்சு. போற அன்னைக்கு உட்காந்து இன்னொரு குண்டாசை போட்டு போற அளவுக்கு பவர் இருக்கு. ஆனா ஏன் சவுக்கு சங்கர் மேல ஒரே ஒரு அவதூறு வழக்கு போட முடியல? இதுதான் பாயிண்ட். இதை புடிச்சிட்டீங்கனாலே போதும், அருண் ஐபிஎஸ் உண்மையிலேயே தப்பு பண்ணிருக்காரா, சொத்து குவிச்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு 94,000 ரூபாய் ஒருத்தன் பணம் அனுப்பிச்சான்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு உள்ள வைக்க முடியுது. எவனே தெரியாத ஒருத்தன் ப்ரொடியூசர்னு சொல்லி ஆபீஸுக்கு போனா அவனை அடிச்சாங்கன்னு போய் கேஸ் போட முடியுது, கஞ்சா கேஸ் போட முடியுது. இவ்வளவும் போட முடிஞ்ச அருணால என்ன பத்தி சவுக்கு சங்கர் அவதூறா பேசுறாரு,
அதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. சவுக்கு சங்கர் பேசிய இந்த விவரம் தப்பு, பொய், என் மீது பழி சுமத்துறார், திட்டமிட்டு அவதூறு பரப்புறார் அப்படின்னு ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்க முடியுமா முடியாதா? ஏன் போடல? ஏன்னா அவதூறு வழக்கு போட்டா அது விசாரணைக்கு வரும்போது சவுக்கு தாம் பேசுனதுக்கு உண்டான அத்தனை ஆதாரத்தை எடுத்து கோர்ட்ல வச்சா ஜெயிலுக்கு போகணும். வேற வழி இல்ல. நாமளா ஏன் ஒரு கேஸ கொடுத்து நாமளா அதை ஏன் கிண்டிக்கிட்டு அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் அவதூறு வழக்கு போடல. போட்டிருக்கலாமே, போட முடியாம போச்சு. ஏன்? எத்தனை பொய் கேஸ் வேணாலும் போடுவேன். ஆனா சவுக்கு பேசுனது அவதூறுனா நீ அவதூறு வழக்கு போட்டிருந்தா அது உண்மை கேஸ் ஆயிருக்குமே. நீ போடல அப்படிங்கிறப்ப சவுக்கு பேசுனது எல்லாம் உண்மை. நான் சவுக்கு அவர்களுக்கு சப்போர்ட் கேட்கல. உண்மை இதுக்கு பின்னாடி இப்படிதானே இருக்கு. அப்ப ஏன் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க? அப்ப இந்த அரசு யாரு முட்டு கொடுத்து மூடிக்கிட்டு படுத்திருப்பவர்கள் அடங்க மறுத்து அத்துமீறி உங்ககிட்ட ஆதரவு கொடுத்து அருணை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் காப்பாத்தாம விட்டு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டா சொத்து குவிப்பு வழக்குல 5 வருடம் குறைஞ்சது ஜெயிலு. 5 வருடம் கன்விக்ஷன்னா உடனே ஜெயிலுக்கு தான் போகணும். இந்த பொன்முடி மாதிரி 3 வருஷம் வாங்கிக்கிட்டு பெயில்ல சுத்திக்கிட்டு அப்புறம்லாம் சுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா முன்னாள் முதலமைச்சரையே 4 ஆண்டு சிறை தண்டனைங்கிறப்ப உடனே சிறையில் அடைச்ச சட்டம். அப்ப இவருக்கு ஒரு 5 ஆண்டு 4 ஆண்டுகளுக்கு குறையாமல் அதிகமா கிடைக்கும் போது கண்டிப்பா ஜெயிலுக்கு போவார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏற்கனவே இவர் மேல போலி என்கவுண்டர் பிரச்சனை இருக்கு. நிறைய ரவுடிகளோட டச்சப்ல இருந்தார் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. ரவுடி தன்ராஜ, சேகர் பாபு இந்த குரூப் எல்லாம் சேர்த்துட்டு சவுக்கு வீட்டுல என்ன பண்ணாங்க, ஒருத்தனை கூட கைது செய்யல. சென்னை ஆணையரா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படின்னா அந்த கூட்டத்தை அனுப்பிச்சதே அருணுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. இவ்வளவு வேலையை செஞ்ச ஒருத்தர் காவல்துறையில உயரதிகாரியா நீடிக்கிறார் அப்படின்னா அது ஆக சிறந்த கேவலம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு காவல்துறைக்கே அது அவமானம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த துறை, எவ்வளவோ நல்ல நேர்மையாளர்கள் இருந்த துறை, அங்க இப்படி ஒரு நபர் இருக்கிறது தமிழக காவல்துறைக்கான அவமானம் அப்படின்னு நான் சொல்லல, நீதிமன்றமே சொல்லியிருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறையில அருண் IPS நியமனம் செய்யப்பட்ட போது நீதிமன்றமே இந்த கருத்தை தெரிவிச்சது. அதனால இந்த அரசு அந்த விஷயத்துல கொஞ்சம் துரித கதியில நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சட்டசபையில நேத்து தமிழ்நாடு காங்கிரஸ் MLA பிரவீன், விலவங்குடி MLA, தமிழே படிக்க தெரியாதா ஏன்டா தாலியா இருக்கிறீங்கிற மாதிரி சட்டசபை, தமிழ்நாட்டோட சட்டசபை, தமிழ் படிக்க தெரியாத ஒருத்தர் தமிழ மலையாளத்துல எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு. இதெல்லாம் அசிங்கம் இல்ல? திமுக காரங்களை கூப்பிட்டு கேளுங்க, தமிழுக்கு நாங்க தான் அப்படியே அறுத்து தள்ளணும் பையன். உங்க கூட தானே கூட்டணியில இருந்தாங்க, இன்னைக்கு தானே டிவிக்கு கூட கூட்டணியில இருக்காங்க. அவன் டாலுக்கு சீட்டு கொடுத்தது யாரு? பிரவீனுக்கு காங்கிரஸ் தானே கொடுத்தது, உங்க கூட்டணி தானே. யோ இந்த வாலியை கூப்பிட்டு என்ன தமிழ் கூட படிக்க தெரியாம சீட்டு கொடுக்குற, வேற ஆளை மாத்தியா அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? தமிழை அறுத்து தள்ளினவங்க மாரி பேசுவாங்க. முத்தமிழ் வித்தகரம், முத்தமிழை வித்து பொழைச்ச குடும்பம். இன்னைக்கு இப்படி ஒரு சட்டசபையில ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் திமுக தான். இவர்களெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்க கூடாது. இவ்வளவு தப்பியும் பண்ணிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படியாவது மத்திய அரசு மூலமா ஆட்சியை கலைக்கிறதுக்கான சதியில திமுக ஈடுபடக்கூடும் அப்படிங்கிற செய்தி வருது. இதுதான் திமுகவோட மாஸ்டர் பிளானா இருக்கு. எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சிடணும், MLA-க்களை வேலை பேசணும், பிடிக்க முடியல, பிரச்சனை ஆகி போகுது. அப்ப வேற என்ன பண்றது? ஏதாவது சட்ட ஒழுங்கு காரணம் காட்டலாம், இந்த நீட் போராட்டத்தை இன்னும் பெருசுபடுத்தி விடலாம், ஏதாவது பிரச்சனைகளை தீண்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விதையை விதைச்சு மத்திய அரசின் மூலமா ஆட்சியை கலைக்கிறதுக்கான வேலை நடக்குது. ஆனா பிஜேபி இப்போதைக்கு அதை செய்யறதுக்கான சாத்தியம் இல்லை. பாப்போம் செய்யறாங்களா, இந்த ஆட்சி எப்படி நீடிக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் தொடர்ந்து